லக்னம் கும்பலக்கணம் உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வருதுங்க. ராசி மீன ராசி. இப்ப 27 வயசாச்சு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ஐயம் சந்தேகம் இல்லைன்னு சொன்னா, லக்னம் வந்து 28 டிகிரில இருக்கும்போது லக்ன சந்தியில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. அது ஒரு ஜோதிடர் அவங்க இருந்தாங்கன்னா கரெக்டா அதை நம்ம சொல்ல முடியும். அவர் இல்ல, அதனால லக்ன சந்தியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் ஒரு சிறிதா சொல்லிக்கிறேங்க. ரெண்டாவது, இந்த லக்னத்தை பொறுத்தவரை இந்த லக்னத்துக்கு உரிய சனி வந்து லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல இருக்காரு. சனி வந்து இந்த இடத்துல கெடல. லக்னத்திலே குரு எந்த இருக்காரு, எந்த சவ கிரகங்களும் லக்னத்தை பார்க்கல. அதனால லக்னமும் லக்னாதிபதி ரெண்டும் வலுவா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதனால இவருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். ரெண்டாவது, லக்னத்திலேயே குருவும் கேதும் இணைஞ்சு கேல யோகம் அமைப்பு இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல வந்து குரு கேது இணைஞ்சிருக்கிறதும் சனி கூட சம்பந்தப்படுறதுனாலையும் சனி வந்து பரிவர்த்தனை இருக்கிறாங்க இந்த இடத்துல. சோ 1ஆம் 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை கூட குரு கேது இணைவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடைய ஒரு ஜாதகராக இவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குங்க. ரெண்டாவது, லக்னத்தில் அமர்ந்திருக்கிற குரு 5, 7, 9 3 இடங்கள் இருக்கிற குரு 5, 7, 9 3 இடங்களை பார்த்து சுபத்துவப்படுத்திடுறாரு. சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் 4, 8, 11 3 ஸ்தானத்தை வந்து இங்க பாக்குறீங்க ஐயா. இரண்டாவது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன் வந்து வக்ரமா இருக்கார். நீச்சமாய் வக்ரமா இருக்காரு அப்படிங்கறதுனால அவர் ஆட்சி நிலையில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. சோ இங்க புதன் கெடல. 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 5, 8 புதன் வந்து கெடல. சோ கல்விஸ்தானம் வந்து வலுவாத்தான் இருக்கு. சோ நல்ல விதமா படிச்சிருப்பாரு. உயர்கல்வி நல்லா தான் முடிச்சிருப்பாரு. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்து 12 இருக்காரு. 4 9 சுக்கிரன் 12 கெட்டு போகல. அதனால வந்து ஒரு நல்ல உயர்கல்வி வந்து படிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதன் சம்பந்தப்பட்டோ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கணிப்பு ஐயா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த லக்னத்தை பொறுத்தவரை 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து லக்னத்துக்கு 2லயே உட்கார்ந்துட்டாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. சோ குரு 7ஆம் இடத்தை பாக்குது. சிம்மமும் சிம்மாதிபதி ரெண்டுமே நல்ல விதமா தான் இருக்குது. அதனால வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு இந்த கேது தசை ராகு புத்தியிலே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஐயா. திருமணம் பத்தி கேட்டிருக்கிறாங்க. திருமணத்திற்கான வாய்ப்பும் எனக்கு நடந்துட்டு இருக்கிறது. கேது திசையில் ராகு புத்தியில் ராகு அந்த போய்கிட்டு இருக்கு. சோ இங்க வந்து 7ஆம் இடம் சம்பந்தப்படுது, 2ஆம் இடம் சம்பந்தப்படுது அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த இடத்தில் கண்டிப்பாக திருமணத்திற்கான ஒரு அமைப்பும் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். எதிர்கால வாழ்க்கையை பத்தி கேட்டிருக்கிறாங்க. எதிர்கால வாழ்க்கையை வந்து ஒரு கும்பலக்கணம். இப்ப 3 தசை முடிச்சிட்டாரு. பிறந்ததுல இருந்து சனி தசையை முடிச்சு அடுத்து இப்போ கேது தசை வந்துட்டு அடுத்து வந்து இப்போ சுக்கிர தசை வந்து அடுத்து ஆரம்பிக்க போகுது. இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்குள்ள யோகாதிபதி. அதே சமயத்துல ஸ்திர லக்னம் அப்படிங்கிறதுனால ஒரு பாதகாதிபதியாகவும் இருப்பார். ஆனால் அது 12ஆம் இடத்துல மரண சுக்கிரன் திசை நடத்துறதுனால கண்டிப்பாக லக்னத்துக்கு யோகத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. 12 சுக்கிரன் வந்து தன்னுடைய யோகத்தை கொடுக்கணும் போது இவர் வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போய் சேர்ந்து அதன் மூலமா ஒரு யோகத்தை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11 மாந்தி இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். இந்த லக்னத்தை பொறுத்தவரை இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை புதன் வந்து வர்க்கோத்தமா வலுவா இருக்கிறாப்புல, கேது வர்க்கோத்தமா இருக்கிறது. அதே மாதிரி சனி வர்க்கோத்தமா வலுவா இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு யோகமான ஒரு ஜாதகமா தான் நான் இதை பாக்குறேன். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பாக மேல வந்துருவா அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. நான் ஒரு அடிப்படை படிக்கிற மாணவன் தான். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். தவறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குருமால் வந்து திருப்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கய்யா. ஓரளவுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கீங்க. அதுவும் புதனை பத்தி நீங்க எடுத்து சொன்னது நல்ல விதமாவே இருக்கு. லக்னம்ங்கிறது இந்த ஜாதகத்தை கொடுத்தவர் வந்து அவர் வந்து நம்ம குருநாதர்கிட்ட வந்து உச்ச நிலை வந்து 10 முறை படிச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாரு சார். இந்த ஜாதகத்தை கொடுத்தவரு அவருடைய தம்பியுடைய ஜாதகத்தை தான் கொடுத்திருக்காரு. ஆனா உச்ச நிலையில வந்து நான் 10 முறை படிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு கிளாஸ் இருக்காது அப்படின்ட்டு தான் அவரும் வந்து போட சொன்னாரு. அதே நேரத்துல அவர் இன்னும் உள்ள வரலன்னு நினைக்கிறேன். சம்பந்தப்பட்டவர் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து சுபஸ்ரீ மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, சொல்றீங்களாமா? சொல்றேன் சார். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நிமிஷம். இப்போ இவருக்கான டைரக்டா இவரோட கேள்விகளுக்கு போயிடலாம் ஐயா. கல்வி வந்து இங்க எந்த
கிரகங்களும் வெளியில இல்ல, குரு பார்வையில இல்ல, ஆனா குரு இணைவுலயும் சுக்கிரனோட பார்வையும் இல்ல. ஐயாவோட விதிப்படி முதன்மை பலத்துல அப்படி பார்த்தோம்னா புதன் தான் இருக்காரு. ஏன்னா வக்ரம் நீசம் அடைஞ்சிருக்காரு. மத்தபடி கிரக நிலையங்களை பார்த்தோம்னா இங்க வந்து புதன் வர்க்கோத்தமம், சனி பகவான் வர்க்கோத்தமம், ராகு கேதுவுமே வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு, குரு பகவான் திக் பலத்துல இருக்காரு, செவ்வாயும் சனியும் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருவும் இங்க ரொம்ப சுபத்துவத்துல இருக்காரு. அது கூட இணைந்திருக்க கேதுவும் அடுத்து புதன், இவங்கதான் முதன்மை பலத்துல வர்றதுனால இவங்களோட கல்வி, அதாவது இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், கம்யூனிகேஷன் தொடர்பான கல்வி படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்கன்னா, அரசு வேலைக்கு சிம்மமும் சூரியனையும் பார்க்கணும். சூரியன் கிட்டத்தட்ட பாகை அடிப்படையில குருவோட இணைஞ்சிருக்காரு, ஒரு பாயிண்ட். சிம்ம மனையில பாத்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு, இவர் வர்க்கோத்தமமாயி உட்கார்ந்துருக்காரு. இவர் வந்து வேற எந்த கிரக இணைவுகளும் இல்லாத குரு பார்வையில இருக்கிறதுனால சுபராவே செயல்படுவாரு, சூரியன் போலவே செயல்படுவாரு. அதனால கண்டிப்பா இவருக்கு அரசு வேலை கிடைக்கும். அடுத்த கேள்வி, திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பவே இவருக்கு திருமண காலம் தான், நெருங்கிட்டு தான் வருது. ஆனா இந்த வர தசையில இவருக்கு வர புத்தியில கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இவருக்கு திருமணத்துக்கு பிறகு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா இவர் அஷ்டவர்க்க பரல்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 7 பாவத்துக்கு அப்புறம் நிறைய பரல்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் அமைய காத்துட்டு இருக்கு சார். நன்றி. நன்றிங்கம்மா. வேற யாரும் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம்னு பலன் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். இங்க இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த ஆய்வு ஜாதகம், இங்க லக்னம் வந்து கும்பமா இருக்கு, ராசி மீனமா இருக்கு. ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சனி எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. லக்னத்துல குருவும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. எல்லா கிரகங்களுமே இப்படியே முடிஞ்சு போயிட்டாங்க. ராகு வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதுதான் கிரக நிலையா இருக்கு. இப்போ முதல் கேள்வி படிப்பு பற்றி கேட்டிருக்காங்க. படிப்புக்காக நம்ம பார்க்கும்போது புதன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து நீசமாயி 27 டிகிரி, அதாவது சனியுமே 27 டிகிரில தான் இருக்காங்க. அவங்க கிரக யுத்தத்துலதான் இருக்காங்க 2 பேரும். அவர் வந்து புதன் வந்து முதல்ல நீச்சமாயிட்டாரு. நீச்சமாயிட்டு அப்புறம் குரு வந்து பரிவர்த்தனையில இருக்கனால அப்புறம் நீச்ச பங்கம் ஆவாரு. இது வந்து மேலும் அந்த 2ஆம் பாவத்தை பார்த்தோம்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. அது வந்து ஒரு அமாவாசை சந்திரன்றது நம்ம வந்து ஒரு சனி பகவானுக்கு சமத்துவமா தான் எடுத்துப்போம். மேலும் பாவர்களான லக்னாதிபதியாவே இருந்தா கூட அவர் ஒரு பாவர்கள். அவர் வந்து செவ்வாயும் சனியும் இருவரும் அங்க அமர்ந்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பா தெரியல. அடுத்து இவர் குரு வந்து பரிவர்த்தனையில இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடைகள் இருந்தா கூட அப்புறம் அவருக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருக்க வாய்ப்புகள் கூட இவர் புறப்பிடம் விட்டு வெளியே சென்று இவர் படித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவர் பிறந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊர்ல, அடுத்த மாநிலத்துல இல்ல வெளிநாட்டுல இது மாதிரி எங்கேயாவது படிச்சிருந்தா அவருக்கு குரு வந்து 12ல இருந்தா நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இப்ப சுக்கிரன் இருக்கனால வெளி மாநிலம், வெளி ஊரு, மாநிலத்துக்குள்ளேயே வெளி ஊரு, அது மாதிரி கூட இவர் போய் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி படிச்சிருந்தாருன்னா இவர் வாழ்க்கையில படிப்புல வந்து நல்லா வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. 2ஆம் இடம் 4ஆம் இடம் அதிபதியும் வந்து சுக்கிரனா வர்றாரு. அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் அதிபதியும் சுக்கிரனா இருக்காரு. அவரும் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இருந்த போது வெளிநாடு போய் படிச்சிருந்தாருன்னா படிக்கிறதுக்கு புறக்கிழமைக்கு வெளியே போய் படிச்சிருந்தாருன்னா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தடையோட கூடிய படிப்பு. அடுத்தது என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு வந்து கேதுவோட இணைந்திருக்காது. மேலும் ராகுவை அவர் பாக்குறாரு. 2வது இங்க லக்னம் அப்படின்னும் போது பலமா இருக்கு. 2வது பரிவர்த்தனையில பலமாகுது. அப்போ அந்த
வழியில நம்ம பார்க்கும்போது இவரு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள் படிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு படிக்கிறது, அடுத்தது ரசாயனம் சார்ந்த படிப்பு, PhD போன்ற படிப்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிச்சிருந்தா இவர் இதெல்லாம் அவருக்கு சாத்தியமா இருக்கும். பிறப்பிடம் விட்டு வெளியே போய் படிச்சிருந்தா இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். பிறப்பிடத்திலேயே இருந்தாருன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லாம ஒரு டிப்ளமா அது மாதிரி அவர் படிச்சிருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கும். பிறப்பிடம் விட்டு வெளியே போற டைம்ல இவர் கம்ப்யூட்டர், மருந்து, டெய்லரிங், வெளிநாடு வெளியூர், PhD, ரசாயனம் சார்ந்த படிப்பு, ஆடை வடிவமைப்பு இதெல்லாமே படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரசுத்துறை வேலையை பற்றி கேட்டிருக்கீங்க. அரசுத்துறை வேலை லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்காரு. அப்போ 2ஆம் இடத்துல வருமானத்தை குறிக்கிறதுல சூரியன் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு அரசுத்துறை வேலை சம்பந்தமான வருமானம் வர வேண்டும். எனினும் செவ்வாய், சனி, சந்திரன் போன்ற பாவர்களுடன் தான் அவர் அமர்ந்திருக்காரு. அது நல்ல தடைகள் இவற்றை நிறைய கொடுக்கும். பெரிய பார்வைன்னு சொல்ல எதுவுமே இல்லை. பரிவர்த்தனையால கிடைக்கும் போது இவருக்கு பரிவர்த்தனை யோகத்தினால மட்டுமே இவருக்கு கிடைக்கும் போது தடைகள் தாமதங்களோட தான் இவருக்கு கிடைக்குமே கூட கிடைச்சா கூட அது கிடைக்கிறதுக்குமே கொஞ்சம் ரொம்ப தாமதமாய் தான் கிடைக்கும். அப்போ அவருக்கு ஒரு பரிவர்த்தனையினால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்தை பத்தி பார்க்கும்போது இது அரசு வேலை மாதிரி திருமணம் ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏன்னா குருவை 7ஆம் பார்வையா பார்த்து விட்டாரு ராகுவை. மேலும் கேதுவோட அமர்ந்திருக்காரு, லக்னத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ இவருக்கு இப்ப இவருக்கு 2ஆம் பாவகம் கெட்டு இருக்கு. 4ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் 12ல அமர்ந்திருக்காரு. 9ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல இருக்காரு. மேலும் இவரோட குருவன் தயவால இவருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 17/9/2025 முதல் 11/9/2027 இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். தற்போது போனஸா என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஜென்மசனி வேற அவருக்கு நடந்துட்டு இருக்கு. ஜென்மசனி விலகி அவருக்கு இருக்கும் கடுமையான இப்போ இருக்கக்கூடிய கடுமையான நிலைமை குறையும் போது அவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வரும். அப்ப என்ன ஆகும்னா இப்பயே அக்டோபருக்கு அப்புறம் குரு உச்ச குரு ஆயிட்டு 12ஆம் இடத்துல அயனசேன போகம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை குரு உச்சனாகி பார்ப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு நல்ல காலமா இது இருக்கும். இவர் சந்திரன் கூட சனி சேர்ந்து இருக்கனால இது புதர்ப்பாவும் இருக்கு. அதனால திருமணம் பெண் பார்த்து பேசி முடிச்ச உடனே உடனே சட்டைன்னு கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப தள்ளி போட்டு இருக்கிறது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அப்படியே அவர் திருமணம் செய்து கொண்டால் கூட 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால இவர் கொஞ்சம் அனுசரித்து திருமணத்துல செல்றது ரொம்ப நல்லது. வேலை நிமித்தமாக இவர் பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து அப்புறமா சேர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா அவர் திருமணத்துல அனுசரித்து வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியத்தை திருப்பியும் நான் வலியுறுத்தி சொல்றேன். இதுதான் இவருக்கான பாசிட்டிவா தான் இருக்கு. திருமணம் ஒன்றும் அவ்வளோ நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. நன்றி சார். நன்றிங்கம்மா. வேற இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்றவங்க சொல்லுங்கம்மா. வேற யாரும் சொல்லலாமா? சார் வெங்கடேஷ் சார், நீங்க உங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்துக்கங்க சார். நீங்க சார் சார் நீங்க இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க சார். சார் நான் சொல்லணுமா சார்? சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சார், சோமாய மங்களாய புதாய சார், குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமக. கும்பலக்கணம், மீன ராசி. இங்க பாத்தீங்கன்னா மீன ராசிலேயே 2, 4, 5 கிரகங்கள் அங்கேயே இருக்கு. பார்த்தா அப்படின்னா புதன் பகவானும் சனி பகவானும் வர்க்கோத்தம அம்பத்தில் இருக்கு. குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனையில இருக்காங்க. இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா ராகுகேது அச்சுக்குள்ள அனைத்து கிரகங்களும் சுக்கிரனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே அடங்கி இருக்கு. அதாவது லக்னம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துல குரு இருக்காரு,
அங்க கேதும் இருக்கு. ஆனா கேதுக்கு வீடு கொடுத்தவனும் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆனால் ராகு கேது பெரிய அளவுல பிரச்சனையே கொடுக்காது. கேதுக்கு ராகு கொடுத்த இடம் கொடுத்த சனி பகவானும் ராகுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவானும் ஒரே இடத்துல இருக்கனால இந்த ராகு கேது பெரிய அளவுல பிரச்சனையை கொடுக்காது. குரு பகவான் வந்து பரிவர்த்தனை மூலமா நல்ல நிலையில இருக்காரு, திக்பலத்துல இருக்காரு. இப்ப பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப இந்த குரு பகவான் அங்க பரிவர்த்தனையாகி அங்க போனாருன்னா, தனது வீட்டுக்கு போனாருன்னா, அங்க செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் அனைத்து கிரகங்களையுமே சுபத்துவம் பண்ணிடுவார். அடுத்து பார்த்தோம்னா இங்க சனி பகவானும் புதன் பகவானும் ஏற்கனவே அர்க்கோத்தமத்துல இருக்காங்க. அப்ப சூரியனாகப்பட்டவரா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அனைத்து கிரகங்களுமே ஏதோ ஒரு வகையில நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இங்க சனி பகவானும் புதன் பகவானும் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரியா 27 டிகிரிக்கு மேல இருக்காங்க. அப்ப இவர் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட எந்த துறை சார்ந்த வேலைக்கு போனா இவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அது சம்மந்தமா படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க புதனும் சனி பகவானும் சிறப்பா இருக்காங்க. அவர் 5க்கு அதிபதியும் 8க்கு அதிபதியுமா இருக்காங்க. அப்ப பிறர் துன்பம் சார்ந்த அப்படின்னு பாக்குறப்ப வங்கித்துறை சம்பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம குருநாதர் சொன்னபடி குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு கிரகத்தையும் பார்க்கல, எந்த கிரகத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா வங்கி பணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அந்த செவ்வாயும் சந்திரனும் இணை இங்க அந்த செவ்வாய் வந்து நிறுவனத்தையும், அடுத்து வந்து இங்க கண்ணையும் பாக்குறதுனால இவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதும் செய்யலாம், ஆசிரியர் தொழிலும் செய்யலாம், அரசு வருமானம் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துலயே எத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால, 8ஆம் அதிபதியும் அங்க இருக்கிறதுனால, புதனும் சிறப்பாக இருக்கிறதுனால இவர் வந்து ஜோதிடத்தை ஒரு தொழிலா பின்னாடி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இவருக்கு 6ஆம் அதிபதியான சந்திர பகவான், 8ஆம் அதிபதியான புதன் பகவான், 12ஆம் அதிபதியான சனி பகவான் ஆகிய அனைவருமே ஒரே இடத்துல 6, 8, 12 ஆகிய அனைத்து கிரகங்களுமே, அது 3ஆம் அதிபதி உட்பட 3, 6, 8, 12 ஆகிய அனைத்து மறைவுஸ்தான அதிபதிகளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால கட்டாயம் இவருக்கு வந்து ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது முன்னாடி கட்டாயம் வரும். அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் இருக்கிறதுனால அப்ப என்ன சொல்லுவோம்னா, 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னா இவர் கூட அம்மா கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவான். சூரியன் இருக்காரு, அப்பா கூடவே இருப்பாரு. செவ்வாய் இருந்தா இளைய சோதரன் கூடவே இருப்பாங்க, மச்சனையும் கூடவே இருப்பாங்க. புதன்னா தாய்மானன் கூட இருப்பாங்க. சனி பகவானா மூத்த சகோதரன் சித்தப்பா கூடவே இருப்பாங்க. இந்த லக்னத்துல குரு இருக்கிறதுனால இவர் வந்து அனுசரிச்சு போவார். அப்படிங்கிறப்ப இவர் குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பமா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கலும் வரும். ஏன்னா இங்க 6ஆம் அதிபதி இங்கே இருக்காரு. 6ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்துருச்சுனாவே அது வந்து நோய் கடனை கொடுத்துரும். இங்க பார்த்தோம்னா 6ஆம் அதிபதியும் சனியும் சந்திரனும் லக்னாதிபதியும் சேர்ந்திருக்காங்க. அப்ப சனி சந்திரன் சம்பந்தமான ஒரு நோயை கொடுத்துரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. அப்ப அது ப்ரெஷரு இது மாதிரி சம்பந்தமான நோயை கொடுத்துரும். இது மாதிரி வந்து பிரச்சனைகளையும் இது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை மூலமா குரு வந்து அங்க போயிட்டாருன்னா, குரு சூரியன் செவ்வாய் அவருங்க வந்து என்ன ஆயிடுறாருன்னா லக்னாதிபதியோட தொடர்பு வர்றப்ப அங்க வந்து பின்னாடி கொழுப்பு கட்டிகள் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பையும் இது கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் இதுல இருக்கு. சரி, இவருக்கு வந்து 8 வயசு வரைக்கும் சனி தசா போயிருக்கும். அடுத்து 25 வயசு வரைக்கும் புதன் தசா போயிருக்கும். அதுக்கடுத்து தற்போது வந்து கேது தசா ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்து திருமணம் செய்யலாமா அப்படின்னு பாக்குறப்ப இந்த ராகு வந்து 7ஆம் இடத்தை தான் இயக்குது. ராகுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவான் 2ஆம் இடத்தை இயக்குறாரு. அப்ப 2, 7 தொடர்பு வர்றப்ப திருமணம் செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி இப்ப வந்து இவருக்கு வந்து ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு. அது தவிர அதாவது தசா புத்தி நடத்தும் கிரகங்கள் மீது ராகு கேது போகக்கூடாது. இப்ப நடக்கிறதே கேது தசா ராகு புத்தி. கேது மேல ராகு போறாரு, ராகு மேல கேது போகுது.
அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு செஞ்சோம்னா அந்த ஜென்ம சனி அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கலைன்னா கூட இந்த தசாபுத்தி நடத்தும் கிரகங்கள் மீது இந்த நிரந்தர வக்கர கிரகங்களான ராகுகேது போகும்போது அது வந்து என்ன பண்ணிருந்தா பிரச்சனையை கொடுத்துரும். அப்ப இந்த ராகு புத்தி அக்டோபர் 2026 வரைக்கும் இருக்கு, சிறப்பு கிடையாது. அதுக்கடுத்து குரு யாருன்னா அவர் 2ஆம் அதிபதியா இருந்தாலும் லக்கணத்தை இயக்குறாரு. லக்கணத்தை இயக்குறப்ப ஈகோ வந்துடும். அவரு கேதுவோட வேற இணைஞ்சிருக்காரு. இந்த குரு கேது இணைவு இருந்தாவே இது வந்து ஒரு கடனாளி ஆகக்கூடிய ஜாதகம். தேடி பிடிச்சி கடனாளி ஆக்கினா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது தூங்கிட்டுக்கான கூட எழுப்பி கடனாளி ஆக்கினா அப்ப அந்த சமயத்திலேயே முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் 2027 முன்னாடி இவருக்கு அந்த 7.5 சனி காலம் எல்லாம் முடிச்ச முன்னாடி சனி கேது தசா சனி புத்தியில இவருக்கு திருமணம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படி பொண்ணு அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு 5ஆம் அதிபதி, எல்லா அதிபதியுமே ஒன்னா வந்துட்டாங்க, எப்படி வேணாலும் கணக்குல எடுத்துக்கலாம். 5ஆம் அதிபதியான புதனும் 7ஆம் அதிபதியான சூரியனும் இணைஞ்சிருக்காங்க. இது வந்து லக்கணப்படி. ராசிப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 5ஆம் அதிபதியான சந்திரனும் 7ஆம் அதிபதியான புதனும் ஒன்னா இருக்காங்க. இது தவிர சூரியனும் செவ்வாய் ஒரே இடத்துல இருந்தாவே என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தெரிந்த அறிந்த உள்ளூரில் உறவில் இது மாதிரி களத்துல தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சம் இந்த கும்பல லக்கணத்துக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சாதான் சிறப்பு, இல்லை அப்படின்னா அது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாலும் இது வந்து தெரிந்த அறிந்த உள்ளூரில் உறவில் ஓப்பனா சொல்றதுன்னா காதல் இப்படிங்கிற திருமணம் தான் நடக்கும். பொண்ணு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா இருக்கிறதுனால 27 வயசுக்கு மேலதான் பொண்ணு பார்க்கவே ஆரம்பிக்கணும். அப்ப 27 வயசு முடித்து 28 வயசு நடக்குது. அது யார் பார்க்கணும் அப்படின்னா தாய் தந்தையத்தின் வர தவிர மற்றவங்க பாக்குறது நல்லது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் அப்படித்தான் ஒரு இயல்பை கொடுக்கும். அது தவிர இவருக்கு ராகுகேது தோஷம் இருக்கு. அப்படிங்கிறப்ப தாத்தா பாட்டியோட அனுசரணையில கல்யாணம் ஆனாதான் பரவாயில்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து முக்கியமா ராகுகேது அச்சுக்கு வெளியே சுக்கிரன் மட்டுமே தான் இருக்கு. சுக்கிரன்கிறது இவருக்கு பின்னாடி வரக்கூடிய மனைவி. அப்ப இவருக்கு வந்து கலத்தரத்தை கண்டுபிடிக்கிறதுலதான் இவருடைய காலம் வந்து ரொம்ப செலவாகும். ஏன்னா ராகுகேது அச்சுக்கு வெளியே எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தேடுதல்ல தான் காலம் ரொம்ப கழியும். அப்ப இவருக்கு வந்து இந்த கலத்தரத்தை தேடுற விஷயத்துலதான் காலம் அதிகமாகும். அப்போ ஒரு நல்ல கலத்தரம் அமையணும்னா அந்த சுக்கிரனுக்கு 11ஆம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகம். விருச்சிகம் வந்து பள்ளத்துல இருக்க கோயில் வந்து கீழ் திருப்பதி சென்று அலமேலு மங்காவை வழிபட்டு வர இவருக்கு வந்து ஒரு நல்ல கலத்தரம் அமையும். அடுத்து வந்து நல்லபடியா காரியம் முடியணும்னா அந்த மங்களகரமான காரியம் முடியணும்னா இந்த செவ்வாய்க்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மகரம். மகரத்துக்கான கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டியில இருக்க ராஜகாரியம்மன் கோயில். அந்த தெத்துப்பட்டி ராஜகாரியம்மன் கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு இது வந்து கிரக பயிற்சியின் போதும் இப்ப 12 மணிக்கு வந்து சந்திரனை பயிற்சி ஆகிறாருன்னா அங்க வந்து பஞ்சலோகத்துல செய்யப்பட்ட அந்த சந்திரனை இடமாத்தி வச்சு வந்து அப்ப பூஜை நடக்கும். மற்ற எல்லா கோயில்களுமே நவகிரகங்கள் வந்து பிக்ஸாட ஒரே இடத்துலதான் இருக்கும், பூஜை மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து நவகிரகங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்காது. 12 கட்டங்கள்ல மாத்தி மாத்தி அந்தந்த இடத்துல வச்சு பஞ்சலோகத்துல செஞ்சு அதை மாத்தி வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிரசித்தியானது. இந்த தெத்துப்பட்டி ராஜகாரியம்மன் கோயில் இவரை வணங்குறது மூலமா சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி, புதன் ஆகிய அனைவருமே இவருக்கு வந்து லாபகரமா இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு வேற என்ன அப்படின்னா இங்க இந்த பக்கம் சுக்கிரனும் அந்த பக்கம் ஒளிகிரகங்கள் அனைத்துமே இருக்கிறதுனால கட்டாயம் வந்து கண்ணாடி அணிய வேண்டியதா இருக்கும். சார் இவர் ஜாதகர் இருக்காருங்க சார்? இல்லையா சார், ஜாதகர் வந்து வரல சார், உள்ள வரல சார். சரிங்க சார், நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் இழுத்துதான் செய்யணும். ஏன்னா இப்ப தற்போதைக்கு வந்து 7.5 சனி நடக்குது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் இல்லாதே நல்லது. என்னன்னா மூன்றாம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் யாரோட சாரம் வாங்கியிருக்காருன்னா புதனோட சாரம் வாங்கியிருக்காரு. அதாவது தைரிய வீரிய ஸ்தான அதிபதி
அடியின் சாரம் பெற்று புதனோட சாரம் பெற்று அந்த சாரம் கொடுத்தவனும் திரும்பவும் அடியின் சாரமே பெற்று இருப்பதால் அந்த அணிகளே ஹச்டியாகவும் இருப்பதால் இங்க வந்து அணிதான் சனியும் புதனும் தான் அதிக இது வந்து பாகை பெற்றிருக்கு. 27 டிகிரி 26 மினிட் சனி, புதன் வந்து 27 டிகிரி 39 மினிட். அப்ப இவருக்கு வந்து ஆண்மை தன்மை இருக்கிறதா என்று சோதித்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். வேற யாரும் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க சார். சார் கருணா சார் கொஞ்சம் நீங்க ஹேண்ட் ரைஸ்ல லீவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லும்போது நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சார். சார் சம்மந்தப்பட்ட ஜாதகத்துக்கு சார் உள்ள வரணும் சார். மற்றவங்களை ஆய்வு சொல்ல சொல்லுங்க சார். சார் ஜாதகம் கொடுத்தவர் உள்ள வந்துட்டீங்களா சார்? சார் ஜாதகம் கொடுத்தவர் உள்ள வந்துட்டீங்களா? சரிங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். வேற யாரும் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லைன்னா நான் என்னுடைய வழக்கத்தையும் அவருக்கு நான் கொடுக்குறேன். வேற யாரும் பலன் சொல்லணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் இந்த ஜாதகர் படிப்பு அப்படின்னு வந்து கொடுத்தது பாத்தீங்கன்னா, முதலாவதாக இந்த ஜாதகர் வந்து ஐடிஐ படிச்சிருக்காரு சார். ரெண்டாவது அவர் வந்து பிஎஸ்சி எடுத்து படிச்சுட்டு திரும்ப பிஎட் பண்ணியிருக்காரு, டீச்சிங் பண்ணியிருக்காரு. ஆனா தற்சமயம் வரைக்கும் அவர் வந்து எந்த வேலைக்குமே போகாம தான் இருக்காருங்கிறத ஜாதகம் கொடுத்தவரும் சொன்னாரு. திருமண விஷயத்தை தான் இப்ப வந்து அவங்க வந்து மெயினா கேக்குறாங்க. இந்த ஜாதகத்துல 2ஆம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தை பாத்தீங்கன்னாலே பாவங்களுடைய ஆக்கிரமிப்புனால வந்து அந்த குடும்பஸ்தானமே வந்து ரொம்பவும் இருளடைஞ்சு போயிருக்கு சார். அதாவது அமாவாசை சந்திரனும் இருள் கிரகமான சனியும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த பாவமே வந்து குடும்பஸ்தானம்ங்கிறது அங்க இருளடைஞ்சு போனனால இந்த ஜாதகருக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாமலும் ஒரு தொழில் இல்லாமலும் அதே நேரம் திருமணம் முடிக்காத நிலைமையும் இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு பகவானும் கேது பகவானும் அமர்ந்து லக்னம் வந்து மிகவும் ஆன்மீகத்தனமாகவே அங்க வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப குரு கேது இணைவுங்கிறது ஜாதகருக்கு ஒரு ஆன்மீக சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு காட்டுது. இங்க 4ஆம் அதிபதியான சுக்கிரனே பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல மறைஞ்சிடுறாரு. 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தை வந்து சனி பாக்குறாரு. அதே நேரத்துல சுக்கிரன் சூரியனுடைய இணைவும் வந்து அதிகமான இடைவெளி அங்க இருந்துகிட்டு இருக்கு. அத ஏற்கனவே கருணா சார் வந்து சில ஒரு குறிப்புகள் சொன்னாரு. அதே நேரம் இப்ப திருமணம் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா குரு பார்வையில வந்து அங்க ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்ப ராகு திருமணத்தை கொடுக்கணும் தான். அப்ப சொந்தம் இல்லாத அந்நிய மொழி பேசக்கூடிய கலஸ்திரம் தான் ஒரு தேடும் போது இவருக்கு கிடைச்சிரும். சரி, அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த கேது தான் இப்ப வந்து 2029 வரைக்கும் கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுக்கர தசை வரும் பொழுது கருணா சார் சொன்ன மாதிரி இவர் தேடி தேடி இவர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் சென்று அந்த நேரத்துல வந்து திருமண வாய்ப்புகளை வந்து இந்த ஜாதகம் காட்டுதுங்கிறது என்னுடைய பலனா இருக்கு. சார் சம்பந்தப்பட்டவர் இருக்கீங்களா சார்? ஹலோ, ஜாதகம் கொடுத்தவர் இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. குமார் இருக்கு சார். உங்களுக்கு இது ரொம்ப இறைச்சலா இருக்கு சார். ஹலோ ஹலோ கேக்குதுங்களா?
சார் அவர் திரும்ப லெஃப்ட் ஆயிட்டார் சார். ரீசார்ஜ் பண்ணா வந்திருப்பாரு சார், ரீசார்ஜ் பண்ணுவாரு. சார் கருணா சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். ஆமா சார். இங்க வந்து சனி பகவான் செவ்வாய் பகவான் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வந்து 27 வயசுக்கு மேல கல்யாணம் பார்க்கணும்னே இப்ப பார்க்கலாம். பெரிய அளவுல எதிர்பார்க்க வந்து சிம்பிளா வந்து செய்யணும். ஆயுதம் தவிர மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து சனி பகவானும் சந்திர பகவான் ரொம்ப நாள் தான் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவா கல்யாணம் அப்படின்னு வைக்கக்கூடாது. டக்குனு மேரேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிளா மேரேஜ் கொடுத்துட்டு எவ்வளவு கிராண்டா பண்ண முடியுமோ ரிசப்ஷன் வச்சு. அடுத்து வந்து இங்க செவ்வாய் சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால செவ்வாய்ங்கிறது மங்களம். இவருக்கு வந்து இளைய சகோதர உறவு யாரோ அவங்களுக்கு திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்பு. அடுத்து செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைவுல இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பொறுமை பார்த்து என்ன பண்ணோம்னா திருமண காலம் எப்போ வந்தோம் அப்ப வந்து அலைன்ஸை பார்த்து டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கிறதா சார் பெட்ரு. நன்றி. நன்றிங்க சார். சார் ஜாதகம் கொடுத்தவர் வந்து நீங்க பேசுங்க சார். சார் குமார் சார். சொல்லுங்க சார், நீங்க பலன் கேட்டீங்கல்ல? ஆமா சார். உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. நானும் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து 2029 திருமணம் அமைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்பயே வயசாயிருச்சு, அதனால வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ண முடியாம போயிட்டாங்க. வயசுல வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் இந்த ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த ஜாதகத்துக்கு கருணா சார் வந்து பரிகாரம் சொன்னார் சார். திரும்பவும் வந்து நீங்க அவர்கிட்ட கூட அதை நீங்க கேட்டுக்கங்க. சார் சிவகண்ணன் சார் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், நீங்க சொல்லுங்க சார். சார் சிவகண்ணன் சார் கேக்குதுங்களா? சார் இருக்கீங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே எல்லாருமே சிறப்பா பதில் சொல்லிட்டாங்க. 3ஆம் இடம் உண்டான செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்ததுனால அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சமாச்சாரமா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் செய்வது நல்லது. அது என்னுடைய கருத்தை சொல்றேன் சார். அப்புறம் சனி செவ்வாய் சனி சந்திரன் எல்லாம் இணைவா இருக்கிறதுனால பாவிகளுடைய இது இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி தாமத திருமணம் தான் ஆகும். முடிந்த அளவுக்கு அவர்கிட்ட ஏதாவது அவரு தெருவுல இருக்கிற அந்நிய மதத்தை சார்ந்த பெண்கள் கூட கல்யாணம் பண்றது நல்லது. வேற ஏதாவது குறையுள்ள வீட்டுல கல்யாணம் பண்ணாலும் சிறப்பு, குறையுள்ள பெண்களை கல்யாணம் பண்ணாலும் சிறப்பா இருக்கும். இதுதான் என்னுடைய இது. வேலை வந்து அரசாங்க வேலை வந்து முயற்சி எடுத்தால் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சிம்மம் சிம்மாதிபதி எல்லாமே குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால கிடைக்கலாம். ஆனா நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அவருக்கு பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இடையில இருந்தாலுமே அந்த ராஜகாளியம்மன் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் வந்து சிறப்பான கோயில் தான். அதுக்கு போயிட்டு வர்றதும் அலமேலமங்க தாயார தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் அவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். சரிங்க சார். சரிங்க சார். நன்றி சார். நன்றி சார். நீங்க சொல்லக்கூடிய அந்த கோயில் வந்து கன்னிவாடி. கன்னிவாடி. ஆமா சார். அங்க திண்டுக்கல்ல இருந்தே பஸ் போகுது சார். அதுக்கு பஸ் போகுது. ஆமா சார். ஆமா சார். சரிங்க சார். அவர் சொன்னார்ல, கருணா சார் சொன்னார்ல, நவகிரகங்களை வந்து கோச்சாரப்படி நகர்த்தி வைப்பாங்க. ஆமா ஆமா.
அது மட்டும் இல்லாம போகர் வந்து அவரு யாத்திரை சென்ற போது அம்மாவை பார்க்கணும்னு வரும்போது அந்த இது இந்த கோயில இது பிரதிஷ்டை பண்ணாருன்னு சொல்லி கேள்வி. போகர் வந்து அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்போ வந்து கன்னி வாடின்னு சொல்லி சொன்னதுனால அந்த இடம் வந்து அந்த அம்மன் பிரதிஷ்டை ஆனதுன்றது மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. அதனால மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலு. இதை வந்து பிருகு பிரபாகரன் ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். கருணா சார் அது நல்லா சொன்னாரு. அதனால அது சரியான பரிகாரம். சரிங்க சார், நீங்க வந்து மீட் பண்ணிக்கோங்க. ரேவதி மேடம் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கங்களா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க, சொல்லுங்க. சார், இந்த பையனுக்கு வந்து ராக சுழற்சி இருக்கனால அந்த ஒரு சுழற்சி வந்து அந்த 32 வயசுக்கு மேலதான் தொழிலோ திருமணமோ எதுவுமே செட் ஆகும் அப்படின்றது ஒரு கணக்கு சார். அடுத்து வந்து நான் ஒரு பையன் கேட்கணும். அதாவது 4ஆம் இடம் 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் வந்து 12ல மறைஞ்சிருக்கனால அதிகமான விரயம் செஞ்சு செலவு செஞ்சுதான் படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்கணும் சார். சார் குமார் சார், நீங்க இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். ஆமா சார், அதிகமா செலவு வந்துச்சா பையன் படிக்க வச்சிருக்காங்க. இப்ப எம்பட்டுக்கு படிக்கிறதுக்கு இல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் குரு பொண்ணு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருக்காப்ல. எம்பட்டு சேராம சார் கொஞ்சம் சவுண்ட் சேர்ந்து படிச்சிருக்கா. சரி நீங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கு சார். சார் குமார் சார், நீங்க கொஞ்சம் சவுண்டா கொடுங்க சார் பேச்சு. நீங்க சொன்னது சரியா கேட்கல சார். சொல்லுங்க. கோச்சிங் சென்டர் படிச்சிருக்காப்ல. ஓ சரிங்க சார், சரிங்க சார். கோச்சிங் சென்டர் படிக்கிறாப்ல குரு பொண்ணுக்கு. இன்னும் வேலைக்கு போகல இல்லீங்களா? இன்னும் வேலைக்கு போல சார், வேலைக்கு போல. ஆனா முதல்ல ஐடிஐ படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிட்டாரு இல்லீங்களா? பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் பண்ணாப்ல. இப்ப எம்எட் பண்ணல இல்லீங்களா? எம்எட் பண்ணல, எம்எட் சேராம கோச்சிங் சென்டர் சேர்த்துட்டாப்ல. குரு பொண்ணு இருக்காண்டி. ஓ சரிங்க சார். இந்த பரிகாரம் எல்லாம் சொன்னாங்க சார். நான் கிளாஸ் லேட்டா வந்தனால நான் கருணா சார் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் பரிகாரத்தை. இல்லப்பா, நான் அப்படியே சொல்லிடுறேன், குரூப்லயே சொல்லிடுறேன். கீழ் திருப்பதி கீழ் திருப்பதி அலமேலு மாந்தார். ஏன்னா சுக்கிரனுக்கு 16ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகங்கிறதே பண்ணோம். இந்த கீழே இருக்கிற கீழ் திருப்பதி அலமேலு மாந்தார். இப்ப கேக்குதுங்களா? இப்ப சரியா இருக்கு சார். சரி, கீழ் திருப்பதி அலமேலு மாந்தாவை வழிபட நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இந்த மங்களகரமான காரியம் நல்லபடியா முடியணும்னா மங்களகாரகன் செவ்வாய்க்கு 16ஆம் இடத்தை பார்க்கணும். செவ்வாய்க்கு 16ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். மகரத்துக்கான கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தெத்துப்பட்டி ராஜகாரியம்மன் கோயில். இது ரெண்டையும் போய் வழிபாடு செய்ய சொல்லுங்க. நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க. சனி பகவானும் சந்திர பகவானும் தொடர்புல இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்யணும். கட்டாயம் வந்து கிடைக்கும். சனி பகவானும் சந்திர பகவானும் பல முறை முயற்சி செய்ய வைப்பாரு. எப்ப வந்து இதை வந்து இன்னும் இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு அசட்டு போறாரு, அப்ப வந்து இருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கட்டாயம் வந்து இந்த செவ்வாய் சனி இதெல்லாம் தொடர்பு இருக்கிறதுனால பங்காளி சண்டை அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். கடைசி வரைக்கும் இது இருந்து, ஏன்னா மேனத்துல வந்து கிரகம் இருந்தாவே பங்காளி சண்டை இருக்கும். எல்லா கிரகத்தையும் அள்ளி போட்ட மாதிரி இருக்கு. அதனால கட்டாயம் பங்காளி சண்டைங்கிறது கடைசி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு.
இவருக்கு வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தொடர்பு இருக்கிறதுனால ஏற்கனவே சொல்லிட்டு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்காம கல்யாணத்தை முடிச்சுக்கணும்ட்டு. அது தவிர சூரியனும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து வரதட்சணை வாங்கினாருன்னா கூட என்ன ஆகுது அப்படின்னா அது பூராமே காலாவதியாக ஆயிக்கும். அப்ப இவரோட காலத்துல அவங்க கொடுக்கறதா இருந்தா கூட, பொண்ணு வீட்டுக்காரங்க வரதட்சணை கொடுக்கறதா இருந்தா கூட, ஐயா இப்ப வேண்டாம், குழந்தை குட்டியெல்லாம் வந்த பின்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா பெட்ரு. அங்க ஏற்கனவே வந்து சூரியனும் செவ்வாயும் ஒன்னா இருக்காங்க. பரிவர்த்தனை ஆச்சுன்னா குருவும் செவ்வாயும் இணைவாங்க. அப்ப குரு செவ்வாய் சூரியன் செவ்வாயெல்லாம் வந்து வரதட்சணையா பணம் வாங்கினோம் அப்படின்னா அதுல கையில நிக்காது. அப்ப புரோஜனமெல்லாம் வாங்குறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால வந்து பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இல்லாம கல்யாணத்தை முடிக்க பாருங்க. இந்த 7.5 சனி முடிஞ்ச பின்னாடி செய்யறது வந்து பெட்டரா இருக்கும். இது வந்து அரசு துறைக்கு வந்து ஒரு முறை மாதிரி பல முறை வந்து முயற்சி செஞ்சாதான் வந்து இவருக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரு கல்யாணம் எடுத்து போகுது அப்படிங்கிறதுக்காக யாரையும் வெயிட் பண்ணாங்கன்னா இவரோட தம்பியோ அல்லது தங்கச்சியோ யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு முதல் கல்யாணத்தை பிடிங்க. ஏன்னா செவ்வாய் சாஸ்திரம் என்ன அப்படின்னா மூத்தவர் இருக்க இளையவருக்கு திருமணம் அப்படிங்கிறத அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 6, 8, 12 தொடர்பு இருக்கனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்க புதன் பகவானும் சனி பகவானும் ரேவதி 4ஆம் பாதி அந்த கிரகத்தோட தசா புத்திகத்தை அவர் வாழ்க்கையில மிக உச்சத்தை அடைஞ்சிருவார். அப்ப இவருக்கு வந்து 2026 சனி புத்தியும் புதன் புத்தியும் வருது. இந்த காலகட்டம் தான் இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால பயன்படுது. நன்றி. நன்றிங்க சார். சார் அடுத்து சிவகண்ணன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், என்ன சொல்றீங்களா? சார் சிவகண்ணன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, இல்லன்னா ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டுருங்க சார். சார் ஒண்ணு இல்ல, அவரு அந்த பையன் இப்ப ஏதாவது லவ் பண்ணிட்டு இருக்காராங்கிறது ஒரு சின்ன இதா இருக்கு. வேற்று மதத்தினரை சார்ந்தவங்களை ஏதாவது காதல் பண்ணிட்டு இருப்பாரோங்கிறது ஒரு சின்ன இது. அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர் விசாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நடக்கிறது வந்து கேது திசை ராகு புத்தி அப்படிங்கிற போது 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துலயே ராகு கேது எல்லாமே இருக்காங்க. நடக்கிறது கேது திசை ராகு புத்தின்னா அந்த மாதிரி விபரீத எண்ணங்களை கொண்டு வரும். 2 பாம்புகளும் சேர்ந்து சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்திருக்கோம். காதல் திருமணம் பண்றதுக்கு ஒரு மேக்சிமம் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதுல இருக்காராங்கிறது தெரியல. நீங்க அதை மட்டும் அவரு விசாரிச்சுட்டா நல்லது. சார் குமார் சார் இருக்கீங்களா சார்? நானும் அப்படிதான் சார் கேட்டேன் இந்த தம்பிட்ட. அந்த மாதிரி இல்ல எதுவும் இல்லைன்னு சார் சொல்றான் அந்த பையன். லவ் சொல்ல பேர் அவன்கிட்ட இல்ல. நானும் கேட்டேன், அவன்கிட்ட கேட்டேன், கிச்சிட்டும் கேட்டுட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லடா அப்படின்னு என் தம்பிட்டையும் கேட்டேன். அவன் இல்லடா அந்த மாதிரி எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சொல்லிட்டேன், நான் அப்புறம் கேட்டேன். அந்த ராகு அந்த பொண்ண சனியை சம்பந்தப்பட்டதுனால வயது மூத்தவங்களாவும் இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வயது மூத்தவங்களா இருக்கலாம். ஆமா, நான் அப்படியே கேட்டேன். சரிங்க. 5 பொண்ணு 7 கூட கரெக்டா இருக்கிறனால நான் கேட்டேன். அந்த பையன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டான். இல்லைன்னு சொல்றாரா? சரி. ஏன்னா அதுதான் ஒரு இதா இருக்குது. அதே மாதிரி அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து இதா இருக்கிறதுனால, கொஞ்சம் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு ஏற்கனவே குருநாதர்கள் சொன்ன மாதிரி அந்த இது டெஸ்டிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லது சார். ஓகே சார். திருமணத்துக்கு ஆமா, அரசு வேலை கடின முயற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்செட் ஆயிட வேண்டாம். காதல்ன்றது இன்னைக்கு சாதாரணமா எல்லா வீட்லயும் பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் டிவிலையும் இதுலயும் சினிமாலையும் சொல்லி தராங்களே, காதல் பண்ணாதான் மனுஷங்கன்னு சொல்லி தராங்க. அதனால இயல்பா அது நடக்கிறது சௌரியம் தான்.
அது இயல்புதான். அதனால அதை பெருசு பண்ணாம முடிஞ்சதுன்னா அதவே பண்ணி வச்சா இதுக்கு நிவர்த்தி ஆயிரும் சார். அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். காதல் திருமணம் பண்ணா தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு, சுக்கரன் குருநாதர் ஐயா ஜெயதுரைராஜ் ஐயா அது சொல்லியிருக்காரு. சரிங்க சார். நீங்க ஓகே, நன்றி சார். வெயிட் பண்ணிக்கோங்க சார். சுப்பிரமணியன் சார், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லலாம் சார். நீங்க உங்க பலன் சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா சுப்பிரமணியன் சார்? சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. எல்லோரும் ரவீந்திர சார் உள்பட எல்லா குருநாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வயசு ஆகுது. லக்னத்துல கேது குரு. இவர் எப்பயுமே ஒரு ஞான மார்க்கத்துல, ஒரு ஆன்மீக மார்க்கத்துலதான் இருப்பாரு. உயரிய நிகழ் கௌரவமா தான் இருப்பாரு. நடத்த கிடக்கெல்லாம் நல்லா இருக்கும். ரெண்டாவது இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல ஒரு 4-5 கிரகங்கள் எல்லாம் கலப்படமா இருக்கு. அதனால இவருக்கு குடும்பம் சரிவர அமையறதுல கொஞ்சம் பிரச்சனைகளோட தான் இருக்கும். சனி செவ்வாய், புதன் செவ்வாய், சூரியன் அமாவாசை, இதனால எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுனால சில பிரச்சனை. இவருக்கு லேட் மேரேஜ் அநேகம் 29-30 வயசுக்கு மேல செய்யறது உத்தமம். ரெண்டாவது நடப்புல இப்ப அவருக்கு ஜென்ம சனி இருக்கு. அந்த சனி ஒரு 2.5 வயசுக்கு 2 வருஷத்துக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 27-28 வரைக்கும் இருக்கும். அந்த 28க்கு அப்புறம் இருக்கும்போது கடைசியில இவருக்கு நல்ல யோகமான சில சமாச்சாரங்கள் நடக்கலாம். களத்திரக்காரகன் சுக்கிரன் 4-9க்கு பாக்யாதிபதி, 4 சுகஸ்தானாதிபதி லக்னத்துக்கு விரயத்துல 12ல இருக்கிறதுனால சில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவர் சுக்கிரன் 3C 12 ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது 7ல ராகு. ஜென்ரலாகவே 7 ராகுனாலே சில பிரச்சனைகள் தான். இவர் வரக்கூடிய மனைவி வந்து இவருக்கு உறவில் இல்லாத நிலையா கொஞ்சம் அந்நிய மொழி இப்படிதான் இருக்கும். அது அவர்கிட்ட தான் பார்த்து. 5 புதனும் 7 சூரியனும் சம்பந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால இவரை வழியை போய் யாராவது ஒரு லவ் அஃபேர்ல மாட்டிட்டு செய்யலாம், அதுதான் நடக்கும். ஆனால் இவர் வந்து உள்ளாளு, மனசுல உள்ளது ஒண்ணு இல்லை பாரு 50% பொய்யா இருக்கும். பொய்னா நான் தப்பா சொல்லல, அதாவது வெளியில சொன்னா எல்லாரும் எப்படி நடத்துக்கிறாங்களோன்ற மாதிரி அவர் சில பாதி மறைவு பாதி வெளிப்படை, அந்த மாதிரி ஆளு இவருக்கு. அதனால அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட இருக்கலாம் சார். இவ்வளவு வயசாயிட்டு கல்யாணம் ஆகலன்னு. படிப்புகள்லாம் அதாவது ஒழுங்கா அந்த படிப்புக்கான ட்ராக்ல இவர் போகலன்னா போக விடல. எதிர்பாராத தடைகள், நினைச்ச படிப்பு படிக்க முடியாத இருக்கலாம். ஏன்னா 4, 9 இதெல்லாம் வந்து 2வது இடத்துல கெட்டு போச்சு, 4வது இடமும் கெட்டு போச்சு, விரயத்துல இருக்காரு. 9வது சுக்கரன் 4-9 விரயத்துல இருக்காரு. படிப்பு விஷயங்கள் 1க்கு மேற்பட்ட படிப்புகள்ல டைரக்ட் ஆகி, அட்ராக்ட் ஆகி, டைவர்ட் ஆகி தன வரைகள் படிப்பு விஷயமா ஆயிருக்கலாம். அது நிச்சயம் உண்டு. ரெண்டாவது அப்பா வழியில சில அவருக்கு ஒரு உத்தியோகம் வரத்துக்கு சான்ஸுகள் இருக்கு. அப்பா வழி, அப்பாவுக்கு அதாவது அப்பாவுடைய உத்தியோகமோ இல்லை அப்பாவுடைய சொத்துக்கள், வருமானங்கள் அது வரக்கூடிய சான்ஸுகள் இருக்கு. ரெண்டாவது வாக்குல எல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதாவது படப்படலாம் பேசுவார். அவர் ரெட்டை நிலையில இருக்கும். இப்போ ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு அப்படியா அப்படிம்பாரு. அந்த மாதிரி அவருக்கு சஞ்சலம் உள்ள ஒரு மனசு, சஞ்சலம் உள்ள ஒரு வாக்குஸ்தானம் அந்த மாதிரி இருக்கு. 2வது இடத்துல சனி. அந்த சனி வருமானத்தை எப்படின்னா ஒரு தொழில வந்து
இந்த வேலை ஆஹா பிரமாதம் வேலை செய்யறான்னு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இருக்கலாம். அதுவே ஆன்மீகம், கோயில் இந்த மாதிரி சம்பந்தப்படத்த இருக்கலாம். ரெண்டாவது சார், இவர் இருப்பிடத்தை விட்டு வெளியில போகணும் சார். இருப்பிடத்தை விட்டு வெளியே போனால்தான் இவருக்கு கொஞ்சம் நல்ல விதமான உயர்வுகள் எல்லாமே இருக்கும். சூரியன் எல்லாரையும் அஸ்தங்கம் செய்து இருக்கிறதுனால இவருக்கு இப்ப நடக்கிற 7ஆம் அதிபதி ராகு சூரியன் மாதிரி செயல்பட்டு அவர் திருமணத்தை நடத்தி வைப்பார். கொஞ்சம் என்ன சொல்றது, வயசுக்கு மூத்த, அதாவது 1 மாசம் 2 மாசம் ஒரு 6 மாசம் அப்படி வயசுல ஜாஸ்தியான பொண்களை தான் இவர் பார்க்கணும். பைசா அந்த மாதிரி இன்னும் யாரோ 2 குருமாருக்கு சொன்னாருக்கா, ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இருந்த ஒரு கல்யாணம் இன்னும் லேட்டா. அதாவது வேட்டுத்தனவுக்கு கொஞ்சம் அங்கஹீனம், ஒரு மாதிரியா வெளியில தெரியாத அங்கஹீனம் உள்ள பொண்களை இவர் பார்த்தா உடனே ஆயிடும். சுக்கிரன் பிரீத்தி செஞ்சுக்கணும். இவர் எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நிறைய காம்ப்ளெக்ஸ். ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க. இவரை வாக்குல அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஆளு சார், நல்லா தெரியுது. அதனால பகவான் நல்ல அனுகிரகம் கொடுக்கணும் அவருக்கு. எப்படி இவருக்கு இந்த ராகு புத்தி 7ல இருந்து அவர் சூரியன் மாதிரி செயல்பட்டு, சூரியன் குடும்பஸ்தானத்துல இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதனால இந்த ராகு தசை இப்ப ராகு திசையில நிச்சயம் அவருக்கு நிச்சயம் அவருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு இல்லறத்தை, ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குன்னு நினைக்கிறேன். பகவானும் பிரார்த்திக்கணும், பகவானும் சங்கல்பம் பண்ணுவான். தேங்க்ஸ் சார். நன்றிங்க சார். நீங்க ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, தேங்க்ஸ். கொஞ்சம் நீங்க மீட் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்க சொல்லணும். சார் குமார் சார் உங்க ஜாதகருக்கு தம்பி இருக்காரா சார்? சார் 2 தம்பி இருக்காங்க சார். நடுவுல ஐயா கடைசி பையன் 3 பேர் கூட இருக்காங்க. இவருக்கு கீழே 2 தம்பிங்க இருக்காங்க. மூத்தவர் நீங்க தான் இல்லீங்களா? பையன்தான். சரிங்க சார். இப்போ கண்ணா சார் இவருக்கு இளையவருக்கு மூல திருமணத்தை பண்ணி வைக்க சொன்னாரு. அது நீங்க கேட்டீங்களா? கேட்டேன் சார், கேட்டேன். சரிங்க சார். திரும்ப கருணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவர் உங்களுக்கு சொல்லட்டும் சார். சொன்ன மாதிரி காதல் திருமணம் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் மனசுல இருக்கிற வெளி சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. பொதுவாக கும்பலகரமாக காதல் நடக்க அடுத்து ராஜி கொடுத்தாக்க 5, 7 தொடர்பு இருக்கிறதுனால காதல் திருமணம் தான். இதுல ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, கும்பலகரத்துக்கு 5 அப்படிங்கிறது மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான், அவரே 8ஆம் அதிபதி. வெளியில சொன்னா கட்டாயம் அவமானம் வந்துடும். காதலை சொன்னால் அவமானம் வந்துடும். தாய்மாமன் வீட்டுக்கு போனா அவமானம் வந்துடும். பூர்வீக சொத்தை தேடி போனா அவமானம் வந்துடும். அப்படிங்கிறத இந்த ஜாதக அமைப்பு. அப்ப இவங்க மனசுல இருக்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தற்போதைக்கு கேது தசை ராகு 2026 வரைக்கும் நடக்குது. இந்த கேது, ராகு, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் தசாபுத்தி நடத்துறப்ப இவங்களை கேட்காம சொந்த அத்தை பொண்ணு, மாமி பொண்ணு அப்படின்ட்டு நம்மளால பிக்சடே பண்ணக்கூடாது. அவனை கேட்டுட்டு அவங்க முன்னாடி போனாதான் நம்ம முன்னாடி போவோம். இல்லை அப்படின்னா என்னை கேட்காம ஏன் பண்றீங்க, அதாவது ஏற்கனவே யாரையாவது லவ் பண்றாங்கன்னு இல்லை, நான் வீடு கட்டிட்டு தான் அவனை கல்யாணம் முடிக்கலாம் இருந்தேன், அப்பாவுக்கு 10 லட்சம் சம்பாரிச்சு கையில கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிக்சர்ல இருப்பாங்க. அதனால தற்போதைய நடக்கிற கேது தசாவா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்துக்கு வர சுக்கிர தசாவா இருந்தாலும் சரி, இவரை கேட்காம கல்யாண சம்பந்தமான விஷயங்களை நீங்க பேசவே கூடாது. நன்றிங்க. நன்றிங்க சார். சார், இந்த ஜாதகருக்கு நீங்க பொண்ணு, நீங்களே ஒரு ஜோசியரா இருக்கீங்க. அதனால பொண்ணு தேடும் போது பொருத்தமான ஜாதகத்தை தான் சார் இந்த ஜாதகருக்கு நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவருடைய ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய அனுசரிச்சு போகக்கூடிய பெண்ணா தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு சார். குமார் சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். அதனால நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது அது வயசுல மூத்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க ஜாதகத்துக்கும் 2 பேருடைய ஜாதகத்துக்குமே ஒத்து போற மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கணும் சார்.
ஓகே சார் ஓகே சார் ஓகே. குடும்ப வாழ்க்கை வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் குடும்பத்துல பற்றில்லாதவதா தான் ஒரு ஜாதகத்தை காட்டுது. அதே நேரத்துல அவங்க அனுசரிச்சு போகக்கூடியவங்களா வந்து இருக்கணும் சார். ஏன்னா 7ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு, ராகு அமர்ந்திருக்கும் பொழுது ராகு திருமணத்தை முடிச்சு கொடுப்பாரு. 12ஆம் அயன சயன ஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்தும் போது ஜாதகருக்கு வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரனுக்கும் இருக்கு. இந்த கேது 2029 வரைக்கும் வரும்பொழுது இந்த 7.5 சனி ஜென்மச்சனி எல்லாம் மாறும் பொழுது உங்களுக்கு வந்து திருமணத்திற்கு வழி கொடுத்துரும் சார். கேது தசை முடிச்சு சுக்கிர தசையிலேயே வந்து தனது புத்தியிலேயே இவருக்கு வந்து திருமண வாய்ப்புகளை வந்து நடத்திடலாம் சார். வேற எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க சார். சார் சொன்னது மாதிரி வந்து மிலிட்ரி ஆர்மி சார். சார் சொன்ன மாதிரி சித்தப்பா ஆர்மி இருக்காரு. ஆர்மில இந்த பையனோட அப்பா ஆர்மில இருக்காரு சார். சரி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் சர்வீஸ் இருக்காரு. இந்த பையனுக்கு கல்யாணம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ரிட்டையர்டு வாங்கன்றதுக்காண்டி அவரு நாள் தள்ளிக்கிட்டே போறாரு. ஓ சரிங்க சார். வேற கேள்வி இல்லை சார், அவ்வளவுதான். கவர்மெண்ட் வேலை திருமணம் 2 தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லலாம் சார். ரவீந்தர் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஒரே ஒரு பாயிண்ட் சார். சொல்லுங்க. இவரு முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் தனக்கு விரயத்துல 2 இருக்கிற பலமுறை முயற்சி செய்யணும், உத்தியோகத்தை காட்டும், வருமானத்தை காட்டும். சூரியன் 2ஆம் பாவத்துல தந்தை ஸ்தானமான காரகன் வந்து 2ஆத்துல இருக்காரு. இவர் நல்ல கடினமா முயற்சி செய்தால் காலப்போக்குல ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இவருக்கு தந்தை வழி வேலையே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். அதை நான் சொல்லிக்கிறேன் சார். சரிங்க சார். குமார் சார், நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. நம்ம இன்றைய ஜாதக ஆய்வை நம்ம வந்து தோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய இதை வந்து நீங்க சொல்லிடுங்க சார். சார் அருமையா, ரொம்ப ஜாதகம் அருமையா பார்த்தாங்க சார். கரெக்டா ஜாதகருக்கு சொன்ன எல்லா விஷயமே கரெக்டா சொன்னாங்க சார். எந்த குறையுமே இல்லை, கரெக்டா சொன்னாங்க. ஜாதகர் வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக் கேரக்டர் தான். யார்கிட்டயுமே எதுவுமே வந்து வெளிப்படையா பேச மாட்டாப்புல, ரொம்ப அமைதியா சாஃப்டா இருப்பாப்புல. கொஞ்சம் நேர்மையான பையன், நாணயமான பையன். பொய் கொஞ்சம் பேசுறாப்புல, அது தெரியாம பேசுறாப்புல, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாப்புல. மற்றபடி ஜாதகருக்கு சொன்ன அனைத்து பாயிண்டும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எந்த குறையுமே இல்ல. சரிங்க சார். நன்றிங்க சார். நம்ம குழுவுல வந்து உங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சிருங்க சார். உண்மையில சார் அனைத்து குடும்பங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன அனைத்துமே கரெக்டா இருந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. எல்லாமே சொன்ன எல்லாமே அனைத்துமே உண்மை கரெக்டா இருந்துச்சு. அதனால எல்லா குருமாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நம்ம குரூப்லயும் போட்டு விட்டுருங்க சார். கண்டிப்பா சார். நம்ம குரூப்ல 2 குரூப்லயுமே போட்டுருங்க. கண்டிப்பா போட்டு விடுறேன் சார். சரிங்க சார். இன்றைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சிறப்பாக பலன் சொன்ன அனைத்து குருமார்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருவராக விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார்.